நம்ம இன்னைக்கு கிளாஸில் படிகங்களின் குறைபாடுகள் பார்க்குறோம். ஓகேங்களா? குறைபாடுகள் அப்படின்னா டிஃபெக்ட்ஸ்ன்னு பார்க்குறோம். இந்த டிஃபெக்ட்ஸ் வந்து எப்படி நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு கிறிஸ்டல்ஸில் ஒன் செகண்ட். இப்போ ஒரு கிறிஸ்டல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்ட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டில் குறைபாடுகள் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ காமனாக வந்து இது மாதிரி டிஃபெக்ட் இருக்கும்பொழுது அதில் வந்து மாஸ் ஊட்டுறோம். ஓகேங்களா? மாஸ் மீன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டோப்பிங் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த கிறிஸ்டல்ஸோட கண்டக்டிவிட்டி கடத்து திறன் வந்து அதிகரிக்கிறது. ஸோ குறைபாடுகள் அப்படின்னா என்ன தெரியணும் அப்படின்னா அதோட துகள்களோட அமைப்பில் வந்து குறைபாடுகள் இருக்கிறதா நம்ம வந்து படிகங்களின் குறைபாடுகள் சொல்லுவோம். டிஃபெக்டின் கிறிஸ்டல்ஸ் அதை வந்து நம்ம டோப்பிங் பண்ணும்போது அதோட கண்டக்டிவிட்டியை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறோம். இந்த டிஃபெக்ட்ஸ் வந்து 2 வகைப்படுது. காமனாக வந்து புள்ளி குறைபாடு, வரி குறைபாடு அப்படின்னு சொல்லிட்டு 2 வகை பண்ணுறோம். இதில் வந்து புள்ளி குறைபாடு ஓகேங்களா, அது வந்து நம்ம பாயிண்ட் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட் டிஃபெக்ட் வந்து 3 டைப்ஸாக என்ன பண்ணும் அப்படின்னா டிவைட் ஆகுது. ஓகேங்களா? அது வந்து என்னது அப்படின்னா ஸ்டாச்சியோமெட்ரிக் கீழே இருக்கும். புள்ளி குறைபாடு வந்து நம்மளுக்கு எத்தனை டைப்ஸ் இருக்கும் அப்படின்னா 3 டைப் இருக்கும். ஒரு நிமிஷம். புள்ளி குறைபாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் டிஃபெக்ட் வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஸ்டாச்சியோமெட்ரிக், இன்னொன்று வந்து நான் ஸ்டாச்சியோமெட்ரிக், தேர்ட் ஒன் வந்து இம்ப்யூரிட்டிஸ். இந்த 3 டைப்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாயிண்ட் டிஃபெக்டை வந்து டிவைட் பண்ணுறோம். இதில் வந்து இந்த ஸ்டாச்சியோமெட்ரிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனதர் டிவைடட் ஆகி நம்மளுக்கு வந்து 2 டைப்ஸ் வருது. ஒன்று வந்து ஷார்ட்கி டிஃபெக்ட், இன்னொன்று வந்து ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். நான் ஸ்டாச்சியோமெட்ரிக் டிஃபெக்ட் அதை நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாச்சியோமெட்ரிக் அல்லாத குறைபாடு. அதோட படிக அமைப்பில் வந்து கரெக்டான ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் இருக்கும். அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அகைன் வந்து 2 டைப்ஸாக டிவைட் ஆகி நம்மளுக்கு வந்து மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட், மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ காமனாக வந்து பாயிண்ட் டிஃபெக்ட் அப்படின்னா நம்ம வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஸ்டாச்சியோமெட்ரிக், நான் ஸ்டாச்சியோமெட்ரிக், தேர்ட் ஒன் இம்ப்யூரிட்டிஸ். அகெயின் ஸ்டாச்சியோமெட்ரிக் வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். நான் ஸ்டாச்சியோமெட்ரிக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 டைப்ஸாக டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸ்டாச்சியோமெட்ரிக் அப்படின்னா ஷார்ட்கி குறைபாடு, ஃப்ரெங்கல் குறைபாடு. நான் ஸ்டாச்சியோமெட்ரிக் வந்து மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அண்ட் மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதை பிரிக்கிறோம். ஓகேங்களா? இதுதான் இந்த பேஜஸில் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த பேஜ் வந்து ஓவர். அடுத்து வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புள்ளி குறைபாடு அப்படின்னா எப்படி இருக்கும், அது வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சம் 2 பாயிண்ட்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்போம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புள்ளி குறைபாடு அப்படின்னாலே மேக்ஸிமம் வந்து அங்கே என்ன இருக்காது அப்படின்னா ஒன் செகண்ட். மேக்ஸிமம் வந்து புள்ளி குறைபாடு அப்படின்னாலே சம் ஆட்டம்ஸ் அணுக்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மிஸ் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த அணுக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கும், இடப்பெயர்ச்சி ஆகிருக்கும். ஓகேங்களா? ஏன் வந்து அப்படி ஆகுது அப்படின்னா அதிகப்படியான அணுக்கள் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு ரீசன்ஸ் இருக்கும். இது வந்து காமனாக எப்படிலாம் நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கிறிஸ்டலைசேஷன் நம்ம வந்து பண்ணுவோம் பார்த்தீங்களா ப்ராக்டிக்கல். அப்படி கிறிஸ்டலைசேஷன் பண்ணும்பொழுது அதோட இம்பர்ஃபெக்ட் பேக்கிங் மூலயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. அது ஒரு ரீசன். கிறிஸ்டலைசேஷன் பண்ணும்போது இம்பர்ஃபெக்ட் பேக்கிங் நடக்கும் பொழுது நமக்கு வந்து புள்ளி குறைபாடு வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரீசன். செகண்ட் ரீசன் வந்து ஒரு கிறிஸ்டல்ஸை வந்து நம்ம ஹை டெம்பரேச்சருக்கு வந்து ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த புள்ளி குறைபாடு ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு 2 ரீசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ காமனாக வந்து அணுக்கள் மிஸ் ஆகிருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது, அப்படிலாம் அதிகப்படியான அணுக்கள் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த பாயிண்ட் டிஃபெக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அது ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கிறிஸ்டலைசேஷன் பண்ணும்போது இம்பர்ஃபெக்ட் பொருத்தமற்ற அமைப்பு அப்படி ஃபார்ம் ஆகுது அந்த அணுக்கள். அதனால நம்மளுக்கு புள்ளி குறைபாடு வந்து ஃபார்ம் ஆகலாம். அப்படி இல்லைன்னா அந்த காமன் டெம்பரேச்சரை விட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு வந்து புள்ளி குறைபாடு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைப் என்ன பார்த்தோம், ஸ்டாச்சியோமெட்ரிக்கில் வந்து
ஷார்ட் கீ குறைபாடு, ஃப்ரெங்கல் குறைபாடு அப்படின்றத பார்த்தோம். அதில் ஒவ்வொரு டைப்பாக இதில் இருக்குது. இதில் வந்து ஷார்ட் கீ குறைபாடு அப்படின்னா அது வந்து வெற்றிடங்களால் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஏற்படுது. வெற்றிடங்கள் அப்படின்னா மீன்ஸ் பாசிட்டிவ் அயான்ஸ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக மிஸ் ஆகிருக்கும். இதில் நம்ம 12லே படிச்சிருப்போம். அதோட கண்டினியூட்டி தான் இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ வேக்கன்ட் சைட் இருக்கும்பொழுது நமக்கு ஃபார்ம் ஆகுறது வந்து ஷார்ட் கீ குறைபாடு. ஓகேங்களா? ஸோ படிக அணிக்கோவையில் சில புள்ளிகள் வந்து காலியாக இருக்கும் பொழுது நமக்கு வந்து ஷார்ட் கீ குறைபாடு வந்து உருவாகிறது. அந்த அணுக்கள் வந்து மீன்ஸ் கேட்டயான்ஸ் அண்ட் ஆனயான்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மிஸ்ஸிங் வந்து ஈக்குவலாக இருக்கும். எண்ணிக்கை வந்து ஒன்றாக இருக்கும். இப்போ பாசிட்டிவ் வந்து ஒரு ஆட்டம் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா நெகட்டிவும் என்ன பண்ணும், ஒரே ஆட்டம் வந்து மிஸ் ஆகிருக்கும். ஸோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து மிஸ்ஸிங் ஆகிருக்கும். அந்த குறைபாடு தான் நம்ம வந்து ஷார்ட் கீ டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஈக்குவல் நம்பராக மிஸ் ஆகுறதுனால அதோட அந்த டோட்டல் லாட்டிக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நியூட்ரலாக இருக்கும். கிறிஸ்டல் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்ற பாயிண்ட் வந்து நமக்கு இங்கே தெரியணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து அதோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காமல் இருக்கணும். சேம் சைஸில் இருக்கணும். அப்படி இருந்தால் நமக்கு வந்து ஷார்ட் கீ டிஃபெக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து அயனி படிகங்களில் நேர்மின் மற்றும் எதிர்மின் அயனிகளின் அளவில் பெரிதாக வேறுபாடு இல்லாத இருக்கணும். ஸோ அந்த டிஃபெக்ட் தான் நம்ம வந்து ஷார்ட் கீ டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இப்படி இருக்கும்பொழுது நம்மளுக்கு வந்து அதோட டென்சிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா குறைஞ்சிருக்கும். ஸோ காமனாக வந்து லாக்டிக்ஸ் அப்படின்னாலே இப்போ 8 ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க பாசிட்டிவ் அண்ட் 8 ஆட்டம் வந்து நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா இதில் ஒன்று மிஸ் ஆகும்பொழுது என்ன பண்ணும் 7 7 ஆகுது. ஸோ இதோட டோட்டல் டென்சிட்டியும் கம்பேர் பண்ணும்போது டிஃபெக்ட் இருக்கிற ஆட்டம்ஸ் வந்து என்ன பண்ணும், கிறிஸ்டல்ஸ் வந்து டென்சிட்டி என்ன பண்ணுது ஆட்டோமேட்டிக்காக வந்து குறையுது. ஸோ ஷார்ட் கீ டிஃபெக்ட் வந்து ஃபார்ம் ஆகும்பொழுது அதோட கிறிஸ்டல்ஸோட டென்சிட்டி வந்து நமக்கு இங்கே குறையுது அப்படின்ற பாயிண்ட் வந்து நமக்கு இங்கே தெரியணும். எக்ஸ்ட்ரா வந்து நிறைய எக்ஸாம்ஸில் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பாயிண்ட் இருக்குது. அது எக்ஸ்ட்ரா நீங்கள் சைடில் எழுதிக்கலாம். இது காமனாக வந்து அயானிக் காம்பவுண்ட்ஸில் தான் நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணும். அப்பியர் அயானிக் காம்பவுண்ட்ஸ். ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னாலே பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து நெகட்டிவ் அயான்ஸ் நம்ம எங்கே பிரிக்க முடியும் அப்படின்னா அயானிக் காம்பவுண்டில் தான் பிரிக்க முடியும். ஸோ அயானிக் காம்பவுண்ட்ஸில் வந்து இந்த டிஃபெக்ட் வந்து ஃபார்ம் ஆகுதுன்றது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து அந்த கிறிஸ்டல்ஸோட குவாடினேஷன் நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹையாக இருக்கும். ஸோ ஹை குவாடினேஷன் நம்பர் இருக்கிற ஒரு கிறிஸ்டல்ஸில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? ஹை குவாடினேஷன் நம்பர் அப்படின்ற பாயிண்ட்டு நமக்கு இங்கே தெரியணும். ஸோ இதில் தான் எக்ஸாம்பிள் பின்னாடி சொல்ல இந்த பாயிண்ட் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கொஷின்ஸ். இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக அயானிக் கிறிஸ்டல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் எழுதலாம். சோடியம் குளோரைட் அண்ட் சீசியம் குளோரைட் அண்ட் பொட்டாசியம் குளோரைட் அண்ட் பொட்டாசியம் புரோமைட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் கீ குறைபாடுக்கான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். ஈக்குவேஷன்ஸ் கண்டிப்பாக நிறைய எக்ஸாம்ஸில் கேட்ட ஒரு கொஷின்ஸ். 2 ஈக்குவேஷன்ஸ் வரும். ஓகே பாருங்கள், இந்த 2 ஈக்குவேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். மீன்ஸ் வந்து டோட்டல் அயனிகளோட எண்ணிக்கையும் ப்ளஸ் அந்த அயான்ஸில் இருந்து டிஃபெக்டான அயான்ஸ் மீன்ஸ் வந்து n-n. ஓகேங்களா? அந்த ஃபாலோ பண்ணி இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து அது எக்ஸ்பென்ஷனல் பண்ணும் போது என்ன ஒரு வேல்யூஸ் வருது E/2kT. இந்த ஃபார்முலாவும் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸில் நமக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நல்லா படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து சேமாக இருக்கும். சம் ஆட்டம்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்டர்ஸ்டியல் பொசிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் ஆகும். ஒரு அயனி இடைவெளி நிலையை வந்து ஆக்கிரமிக்கும் பொழுது இந்த குறைபாடு வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ லைன்ஸ் வந்து இங்கே இருக்குது, இங்கே ஒரு லைன்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே கிறிஸ்டல்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கிற ஆட்டம் வந்து இங்கே அரேஞ்ச்மெண்ட் ஆகாமல் என்ன பண்ணும், சென்டரில் அரேஞ்ச்மெண்ட் ஆகும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஏஜிபிஆரும் ஜிங்க் சல்ஃபைடும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்டுக்கான ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ்.
அங்க நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் வந்து 2மே சேம் சைஸ் அப்படி இருக்கும்னு பார்த்தோம். ஆனா, இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆனயான் அதோட எதிர் அணிய பார்த்தீங்க அப்படின்னா, அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெருசா இருக்கும். ஓகேங்களா? ஆனயானோட சைஸ் வந்து நமக்கு வந்து இங்க லார்ஜா இருக்கு அப்படின்னு தெரியணும் நமக்கு இங்க. இதில எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கீவேர்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் இதோட டென்சிட்டில வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஏன்னா வந்து அது இடையில போய் இடைவெளியில தான் போய் உட்காந்துக்குது. ஸோ பெருசா மிஸ்ஸிங் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து இதில இருக்காது. ஸோ அடர்த்தியில வந்து எந்த ஒரு மாற்றமும் இங்க வந்து நிகழாது. அதேமாரி இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? காமனா வந்து நம்ம இங்க Nன்றது டோட்டல் நம்பரு. இதில வந்து ஸ்மால் n வந்து டிஃபெக்ட் ஆகியிருக்கிற அந்த ஆட்டம்ஸு. Niன்றது அந்த இண்டஸ்ட்ரியல் பொசிஷன்ல போய் அரேஞ்ச்மென்ட் ஆகியிருக்கிற ஒரு ஆட்டம். ஸோ, அத ஃபாலோ பண்ணி 2 ஈக்குவேஷன்ஸ எப்படி குடுத்துருக்காங்கன்றத மைண்ட்ல வச்சுக்கணும். ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு கொஸ்டின் டஃப்பா எடுக்கணும். இந்த பாயிண்ட்ல, இந்த தியரிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து கேட்டுருவாங்க. இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸ்ல இருக்காது. ஸோ, இந்த ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்டாச்சியோமெட்ரிக் எஃபெக்ட் நம்ம பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா, மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அண்ட் மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் பார்க்குறோம். மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்? மெட்டல் வந்து அதிகமாக இருக்கும். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சோடியம் கொடுத்துருப்போம். சோடியம் குளோரைடு. ஸோ மெட்டல் வந்து அதிகமாக இருக்கும். அதுதான் பாயிண்ட்டு. ஸோ சோடியம் குளோரைடு படிகத்தை வந்து நம்ம சோடியம் எக்ஸஸ் சோடியம் கூட வச்சு நம்ம ஹீட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து என்ன கலரில் கிடைக்குது அப்படின்னா எல்லோ கலர் வந்து கிடைக்குது. இது வந்து ஒரு நான் ஸ்டாச்சியோமெட்ரிக் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே வந்து பாருங்கள், இதில் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குது. -1 இருக்குன்னு பார்த்தீங்களா, அது வந்து நம்ம வந்து +1 வரும். ஏன்னா சோடியத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா +1 சார்ஜ். ஸோ Na1 + ΔCl அது கொஞ்சம் ப்ளஸ்ன்றதை போட்டுக்குங்க. ஸோ இதுதான் வந்து சோடியம் குளோரைடு கூட மெட்டல் எக்ஸஸ் கூட நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது சம் கலர்ஸை கொடுக்குது. அப்படி கலர் கொடுக்கும் பொழுது இது வந்து நான் ஸ்டாச்சியோமெட்ரியா வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் இதோட பாயிண்ட். ஓகேங்களா? அதே பாயிண்ட் தான் இங்கே கொடுத்துருப்போம். சோடியம் குளோரைடு கூட பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸஸ் சோடியம் உபரினா எக்ஸஸ்ன்னு அர்த்தம். அப்போ எக்ஸஸ் சோடியத்துக்கு கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணுறோம். ஸோ அதுதான் இந்த பாயிண்ட்டு. இப்படி ஆகும்பொழுது காமனாக வந்து நம்ம அங்கே எக்ஸஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்படி எக்ஸஸ் பண்ணும்பொழுது காமனாக ஒரு சோடியம் ஆட்டம் வந்து எப்படி பிரியும் அப்படின்னா சோடியம் ப்ளஸ் அயன்ஸாகவும் கூட எலக்ட்ரான்ஸாகவும் என்ன பண்ணுது அப்படின்னா அயனி ஆகுது. ஏன் அயனி ஆகுது அப்படின்னா படிக ஆற்றல் காரணமாக. படிக ஆற்றல் நம்ம பார்த்துருப்போம். ஒரு நியூட்ரல் ஆட்டம்ஸை வந்து நம்ம அயான்ஸாக பிரிக்கிறதுக்கு தேவையான ஒரு எனர்ஜி தான் நம்ம வந்து படிக ஆற்றல்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த எலக்ட்ரான் அயனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு எம்டி பிளேசஸில் போயிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா உட்காந்துக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து அயனி இடத்தை வந்து ஆக்கிரமிக்கிறது. இந்த எலக்ட்ரான்கள் வந்து கரிம மூலக்கூறில் உள்ள தளர்வான பை எலக்ட்ரான்களை போன்று உள்ளது. அது மீன்ஸ் வந்து நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் இப்போ பென்சினே எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் ஃபுல்லாக பை எலக்ட்ரான்ஸ் இருக்கும். பை எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணும் டீலோக்கலைஸ்டாக இருக்கும். அதுதான் மீன்ஸ் வந்து இங்கே தளர்வான பை எலக்ட்ரான்ஸ் மீன்ஸ் வந்து என்னது டீலோக்கலைஸ்டு. டீலோக்கலைஸ்டு அப்படின்னா ஒரே பொசிஷனில் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பென்சின் போடுறோம் அப்படின்னா இப்போ 3 ரிங்கு போடுறோம்னா இது என்ன பண்ணும், இந்த பை எலக்ட்ரான்ஸ் இங்கே மூவ் ஆகும், இது வந்து இங்கே மூவ் ஆகும், இது மாதிரி இங்கே மூவ் ஆகும். அதே மாதிரி சேம் ஒரே பொசிஷனில் இல்லாமல் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எல்லா இடத்துக்கும் ஒன் செகண்ட் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இடமா இல்லாமல் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த அயனியோட இடத்தை வந்து ஆக்கிரமிச்சிக்குது. அப்படி ஆக்கிரமிச்சிக்கும் போதும் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து டீலோக்கலைஸாக இருக்குது. மீன்ஸ் வந்து தளர்வாக இருக்குது. அது எங்கே வேணாலும் மூமெண்ட் ஆகலாம். அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணுது அப்படின்னா அது மேலே வந்து நம்ம லைட்டை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லைட்டை வந்து இந்த தளர்வான எலக்ட்ரான்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுது. ஓகேங்களா? இந்த ஒளி இந்த எலக்ட்ரான்கள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அப்சர்வ் பண்ணுது. அப்படி அப்சர்வ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து ஒரு கலர்ட கொடுக்குது. ஓகேங்களா? அப்போ காமனாக வந்து மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்டில் நம்ம என்ன பண்ணுறோம், சோடியம் குளோரைடு எடுத்துக்கிறோம். இது கூட வந்து சோடியம் எக்ஸஸ் ஆஃப் சோடியத்துக்கு வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்பொழுது இந்த சோடியம் ஆட்டம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா Na+
மாலிக்யூல்ஸ் எலக்ட்ரான்ஸாக தனியாக வந்து பிரியுது. இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து டீலோக்கலைஸ்டாக இருக்குது, எல்லா இடத்துலையும் போயிட்டு உட்காந்துக்குது. அப்படி உட்காந்துக்கும்போது இதில் வந்து என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரான்ஸ் மேலே நம்ம வந்து லைட்டை வந்து பாஸ் பண்ணும்போது இந்த லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு வந்து கலர் காம்பவுண்டை வந்து கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்டில் ஒவ்வொரு மெட்டல் அயான்ஸ்க்கும் கலர் கொடுக்கறதுக்கு இதுதான் ரீசன். இது மாதிரி எலக்ட்ரான்ஸ்கள் வந்து இருக்கும் பொழுது நமக்கு வந்து அந்த நிற மையங்கள்னு சொல்கிறோம் இந்த எலக்ட்ரான்ஸை. அது எங்கே போய் உட்காருதோ அங்கே வந்து கலரை வந்து அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு வந்து கலர் சென்டர் அப்படின்னா எஃப் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த கொஷின் டைரெக்டாக கேட்கலாம். எஃப் சென்டர் வந்து எந்த டிஃபெக்டில் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியணும் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். அப்படி இல்லைன்னா சோடியம் குளோரைடு இது மாதிரி அயான்ஸ் கொடுத்துட்டு அதோட சேம் அயான்ஸ் தான் கொடுப்பாங்க. இது கொடுத்துட்டு இது வந்து என்ன டிஃபெக்டில் வந்து ஃபார்ம் பண்ணலாம், இல்லைனா வந்து என்ன சென்டர் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா எஃப் சென்டர் அப்படின்றது நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா? ஸோ எப்படி எக்ஸாம்பிள்ஸ் கேட்டாலும் நமக்கு வந்து பாயிண்ட்டை படிச்சுட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ண தெரியணும். கூட வந்து சோடியம் குளோரைடு நம்ம என்ன பார்த்தோம், எல்லோ கலர்னு பார்த்தோம். பொட்டாசியம் குளோரைடு அப்புறம் லித்தியம் குளோரைடு வந்து என்ன கலர் கொடுக்குதுன்னு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நம்மளுக்கு இங்கே தெரியணும். இது எல்லாமே வந்து நான் ஸ்டாச்சியோமெட்ரிக் தான், அது ஸ்டாச்சியோமெட்ரிக் அல்லாத அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ நான் ஸ்டாச்சியோமெட்ரிக்கில் வந்து பொட்டாசியம் குளோரைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஜெண்டா கலரை வந்து நமக்கு கொடுக்குது, அதுதான் மெஜந்தா கலரை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். லித்தியம் குளோரைடு வந்து நமக்கு வந்து இளஞ்சிவப்பு மீன்ஸ் வந்து எனது பிங்க் கலர். பிங்க் கலரை என்ன பண்ணும் அப்படின்னா லித்தியம் குளோரைடு வந்து நமக்கு இங்கே கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். மறுபடியும் ஒரு ரீசன்ஸ் வந்து மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் வந்து ஜிங்க் ஆக்சைடு வச்சு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. நேரியணி இடைநிலை செருகல் அடைவதால் ஏற்படும் குறைபாடு, அதுதான் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் டியூ டு எந்த இடத்துல வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆகுது, அந்த அயான்ஸ் வந்து இடைநிலை இண்டஸ்ட்ரியல் பொசிஷனில் அரேஞ்ச்மெண்ட் ஆகும்போது இந்த மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜிங்க் ஆக்சைடு வச்சு நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுவும் வந்து ஒரு மஞ்சள் நிறத்தில் மாறுது. அப்படி ஹீட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜிங்க் ஆக்சைடில் இந்த ஆக்சிஜன் வந்து ரிமூவ் ஆகிடும் நமக்கு. ஸோ ஜிங்க் 2+ அயான்ஸை வந்து நமக்கு வந்து கொடுத்து அது வந்து இண்டஸ்ட்ரியல் பொசிஷனில் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆகுது. ஓகேங்களா? கீழே வந்து அந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்கும் பாருங்கள். ஜிங்க் ஆக்சைடு வச்சு நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து தனியாக கொடுக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் தான் எங்கே வேணாலும் போயிட்டு ஆக்குபை பண்ணலாம், பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து கலர் கொடுக்கும். காமனாக வந்து அந்த ஜிங்க் ஆக்சைடில் இருக்க அந்த ஜிங்க் மெட்டல் வந்து நம்மளுக்கு வந்து அயான்ஸாக வந்து நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகுது. அப்போ ஜிங்க் ஆக்சைடு கொடுத்தாலும் நமக்கு வந்து என்ன கலர் தெரியணும், எல்லோ கலர் அப்படின்றது நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா? இது மாதிரி காமனாக அப்படி ஜிங்க் ஆக்சைடு கொடுத்துட்டு அதை ஹீட் பண்ணுற ப்ராசஸ் வந்து மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் ஆர் மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து கிளியராக தெரியணும். செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாச்சியோமெட்ரிக்கில் செகண்ட் டைப் என்ன பண்ணுறோம், என்ன டைப்பு மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து மெட்டல் டிஃபிஷியன்சினால என்னது, பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே லோவாக இருக்குது, அதுதான் மீனிங். அப்போ நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே லெஸ்ஸராக இருக்குது. அப்போது நேரியணிகளின் எண்ணிக்கை எதிரியணிகளின் எண்ணிக்கையை விட குறைவாக இருக்கும். இது வந்து நேரியணி வந்து வெற்றிடத்தில் வந்து ஏற்படுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அயன் ஆக்சைடு, நிக்கல் ஆக்சைடு அண்ட் FeS இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே பாருங்கள் ஜிங்க் ஆக்சைடு வந்து மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்டுக்கு வந்துருச்சு, இங்கே வந்து இதெல்லாம் மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் வருதுன்றது நமக்கு இங்கே தெரியணும். காமனாக இப்படி இந்த டிஃபெக்ட் இருக்கும் போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா அந்த படிகத்தில் வந்து வெற்றிடங்கள் இருக்கும். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலே அங்கே வெற்றிடங்கள் இருக்கும், அப்படின்னா ஒரு ஹோல்ஸ் இருக்கும், துளைகள் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இது வந்து ஏன் வந்து நமக்கு அப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதோட லெவல் வந்து நமக்கு வந்து குறைவாக இருக்கிறதுனால அந்த எம்டி பிளேஸை வந்து நம்ம ஒரு துளை மாதிரி இங்கே கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அப்படி பண்ணும் பொழுது அதோட அடர்த்தி அண்ட் வந்து படிக ஆற்றல் லாட்டிக் எனர்ஜி நெக்ஸ்ட் அதோட நிலைத்தன்மை
அதோட ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி கிறிஸ்டல்ஸ் எல்லாமே வந்து குறையுது மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்டில் அப்படின்னு நமக்கு இங்கே தெரியணும். ஸோ மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் அப்படின்னா அதோட அடர்த்தி வந்து இங்கே குறையுது, லாக்டிக் எனர்ஜி குறையுது, அதோட ஸ்டெபிலிட்டி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா குறையுது. இந்த கான்செப்ட் தெரியணும். எக்ஸாம்பிள்ஸும் இங்கே நமக்கு இங்கே தெரியணும். இதுதான் பாயிண்ட் டிஃபெக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து லைன் டிஃபெக்ட். லைன் டிஃபெக்ட் அப்படின்னா ஒரு லைனே வந்து மிஸ் ஆகிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லைன் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு ஆட்டம், இப்போ இங்கே ஒரு ஆட்டம், நம்ம முன்னாடி வரைக்கும் பார்த்தது வந்து நம்ம என்ன பார்த்தோம், இங்கே ஒரு ஆட்டம் மிஸ் ஆகிருக்கு, இப்போ இங்கே ஒரு ஆட்டம் மிஸ் ஆகுது அப்படின்னா ஏதோ ஒரு ஆட்டம் மிஸ் ஆகும், அப்படின்னா சென்டர் ஆட்டத்தில் வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து ஆகிருக்கும். அதுதான் வந்து பாயிண்ட் டிஃபெக்ட். இங்கே லைன் டிஃபெக்ட்னா இப்போ ஒரு லைன் இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னா இது ஒரு லைனே என்ன பண்ணும் அப்படின்னா மிஸ் ஆகிருக்கும். அந்த லைனில் இருக்க ஆட்டம்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா மிஸ் ஆகிருக்கும். அதுதான் வந்து லைன் டிஃபெக்ட். அப்போ படிக அமைப்பின் வரிசையில் குறைபாடு ஏற்படும் பொழுது அது வந்து லைன் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதை இம்பர்ஃபெக்ஷன் ஆஃப் அக்கர் தி ரோ ஆஃப் தி கிறிஸ்டல்ஸ். ஓகேங்களா. அந்த ரோவே வந்து நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகிருக்கும் அப்படின்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் சம் சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா. அணுக்கள் அயனிகள் இடமாற்றம் நடைபெறுகிறது. இதில் வந்து ஆட்டம்ஸ் வந்து கரெக்டான ஒரு அரேஞ்ச்மெண்ட் அந்த ரோவில் வந்து இருக்காது. இதுக்கு நம்ம அனதர் நேம்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விளிம்பு வகை இடமாற்றம்னு சொல்கிறோம். அப்படின்னா வந்து ஸ்க்ரூ. ஓகேங்களா. ஸ்க்ரூ இந்த நேம் தெரிஞ்சுக்குங்க. ஸ்க்ரூ டிஸ்லொகேஷன் அப்படின்றது தெரியணும். அப்படின்னா விளிம்பு வகை அப்படின்னா விளிம்புனா என்ன சொல்லுவோம், எட்ஜுன்னு சொல்லுவோமா. எட்ஜ் டிஸ்லொகேஷன் அப்படின்னால எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா லைன் டிஃபெக்டை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைன்ஸ் தான். இதில் வந்து பெருசாக கொஷின்ஸ் வந்ததில்லை. பட் இந்த பாயிண்ட் நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சிடும். தேர்ட் டைப்பை நம்ம என்ன பார்த்தோம், இம்பியூரிட்டி டிஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோம். சம் மாசுக்கள் சேர்க்கும் பொழுது அதோட கண்டக்டிவிட்டி என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து மாசு கலந்த குறைபாடு அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து சம் வெளிப்புற துகள்கள் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைனா வந்து அதிலே வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும். அது மீன்ஸ் வந்து வெளிப்புற துகள்கள் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பர்டிகுலர் ஒரு நேம் சொல்லியே சொல்லுவோம், ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஃபாரின் பார்ட்டிகல்ஸ். அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆகி நமக்கு வந்து இம்பியூரிட்டி டிஃபெக்ட் வந்து நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் நிறைய இருக்காது. சோடியம் குளோரைடு கூட இந்த ஸ்டான்சியம் குளோரைடு வந்து ஆட் பண்ணும்போது அப்படின்லாம் வந்து படிகமாக்கும் போது தெரியாமையும் இல்லை கொஞ்சம் வந்து ஸ்டான்சியம் குளோரைடு வந்து சோடியம் குளோரைடில் வந்து சேர்க்கும் பொழுது நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், சோடியம்க்கு வந்து ஒரு சார்ஜு, ஸ்டான்சியத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் 2 சார்ஜு. அப்போ ஒரு சோடியத்துக்கு பதிலாக ஒரு ஸ்டான்சியம் வந்து அங்கே போய் உட்காரும் போது ஒரு வேக்கண்ட் பிளேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வந்து இது இம்பியூரிட்டி டிஃபெக்டாக வந்து ஃபார்ம் பண்ணும். எலக்ட்ரிசிட்டி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கண்டக்ட் பண்ணும். அதுதான் கான்செப்ட். அப்போது சோடியம் குளோரைடு சிறிதளவு இருக்கும்போது ஸ்டான்சியம் குளோரைடுடன் படிகமாக்கப்பட்டால் சில சோடியம் இடங்கள் வந்து ஸ்டான்சியம் 2+ வந்து மாற்றப்படுகிறது. ஒவ்வொரு ஸ்டான்சியம் 2+ம் 2 சோடியம் இடங்களை வந்து ஆக்கிரமிச்சுது. அதில் ஒன்று இப்போ ஒரு பிளேஸ் மட்டும்தான் ஸ்டான்சியம் போய் உட்காரும், இன்னொரு பிளேஸ் வந்து என்ன பண்ணுவோம் எம்டியாகவே இருக்கும். ஸோ அதுதான் வந்து இம்பியூரிட்டி டிஃபெக்ட். நெக்ஸ்ட்டு இந்த சாலிட்ஸோட எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னென்ன அப்படின்னு தெரியணும். இந்த வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கொஷின்ஸு. கண்டக்டர். ஓகேங்களா. இது எலக்ட்ரிசிட்டி வந்து நமக்கு நல்லா கண்டக்ட் பண்ணுன்றதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கண்டக்டர். இதோட வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து ஓம் மீட்டரில் வந்து என்ன வேல்யூ அப்படின்னா 10⁴ இருந்து 10⁷. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓம் பவர் -1, மீட்டர் பவர் -1. இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் மெட்டல்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கடத்திகளாக தான் வந்து செயல்படும். குறை கடத்திகள் செமிகண்டக்டர்ஸோட வேல்யூஸ் பார்த்துக்குங்க 10⁻⁻6 to 10⁴. அதே மாதிரி இன்சுலேட்டர் அப்படின்னா 10⁻⁻20 to 10⁻⁻10. இது வேல்யூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேரெக்டாகவே நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. இது வந்து எப்படி கேட்கலாம்
அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மானியம் கொடுத்துட்டு இதோட வேல்யூஸ் என்னன்னு கேட்கலாம். அப்போ அது வந்து ஜெர்மானியம் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும், செமிகண்டக்டர்னு தெரியும், ஆக்டஸ் செமிகண்டக்டர். ஸோ இதோட வேல்யூஸ் வந்து இந்த ரேஞ்சிலேருந்து எங்கே வருதோ அது நம்ம ஆன்சர் என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இதுக்கு வந்து சோடியம் கொடுத்துட்டு இதோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த பாயிண்ட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங் வச்சு இங்கே என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். ஜஸ்ட் இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு மெமரி பண்ணணும். ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் எப்படி வருதோ அதுக்கு ஏற்றப்பல என்ன பண்ணணும், அப்ளை பண்ண நமக்கு இங்கே தெரியணும். நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராமில் வந்து உங்களுக்கு ரொம்ப பாயிண்ட் தெரியணும். கண்டக்டர் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே கண்டக்ஷன் பேண்டும் வேலன்ஸ் பேண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்று என்ன பண்ணியிருக்கோம், ஓவர்லேப் ஆகிருக்கும். அப்படின்னா பக்கத்தில் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது இதில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து ஈஸியாக என்ன பண்ணும், இதுக்கு வந்து மூவ் ஆகும். மீன்ஸ் வந்து இது ரெண்டுத்துக்கும் வந்து கேப், இந்த ரெண்டுத்துக்கும் வந்து கேப் இருக்காது. ஒன்னோட ஒன்று நெருங்கி இருக்கிறதுனால எலக்ட்ரான்ஸ் வந்து டேரெக்டாக என்ன பண்ணும், எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் கண்டக்டர். இது மீன்ஸ் வந்து பக்கத்துலேயே இருக்குன்னு தெரியணும். நெக்ஸ்ட் வந்து செமிகண்டக்டர். செமிகண்டக்டர்னால் கொஞ்சம் கேப் இருக்கும். ஓகேங்களா, அந்த வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் நடுவில் கொஞ்சமாக கேப் இருக்கும். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சுலேட்டர், இது வந்து இன்சுலேட்டரு ரொம்ப லெவல் கேப் வந்து அதிகமாக இருக்கும். அந்த கேப்புக்கு வந்து ஃபெர்மி லெவல்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப கேப் இருந்து தான் நம்ம என்ன சொல்லுவோம், இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன தான் நம்ம வந்து ஹீட்டோ எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணோம்னாலுமே அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இதில் இருந்து இதில் போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால தான் இது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. இதை ஹீட் பண்ணணும், என்ன பண்ணும், எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும் அப்படின்ற காமன் பாயிண்ட் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த டயக்ராம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியணும். ஸோ அங்கே நம்ம பார்த்தது தான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஒன்றோடு ஒன்று வந்து ஒட்டியிருக்கும். இது வந்து சின்ன இடைவெளி இருக்கும், இங்கே வந்து பெரிய இடைவெளி இருக்கும். அந்த பட்டை வரைபடம் சொல்லுவோம். அதில் வந்து பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த செமிகண்டக்டர் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, செமிகண்டக்டர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளார்ந்த குறைக்கடத்திகள், புறமார்ந்த குறைக்கடத்திகள் பார்த்துருப்போம். உள்ளார்ந்த குறைக்கடத்திகள்னாலே இம்ப்யூரிட்டிஸ் வந்து பெருசாக எதுவும் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். அது பெருசாக படிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன படிக்கணும் அப்படின்னா புறமார்ந்த குறைக்கடத்திகள் வந்து படிக்கணும். இதில் வந்து சம் டோப்பிங் பண்ணும்பொழுது அதோட சார்ஜ் கேரியர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கடத்துத்தன்மையை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். எக்ஸஸாக ஒரு ஆட்டமோ ஒரு அயன்ஸும் ஆட் பண்ணுறோம், டோப்பிங் பண்ணுறோம். டோப்பிங் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டியை என்ன பண்ணுறோம், இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து புறமார்ந்த குறைக்கடத்திகள். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிலிக்கன் அண்ட் ஜெர்மேத்தியை கூட நம்ம வந்து ஆர்சனிக் அது வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை வந்து பாஸ் பண்ணுவோம். இதில் வந்து என் டைப்பு பி டைப் செமிகண்டக்டர்னு இருக்குது. அதை வந்து கீழே கொடுத்துருப்போம். இப்போ என் டைப் அப்படின்னா இப்போ வந்து சிலிக்கன், அது பின்னாடி இருங்க, பின்னாடி பேஜில் இருக்கு, கடைசி பேஜில் கொடுத்துருப்பேன், அப்போ கூட அதை பார்த்துக்கலாம், டீட்டெயில்டாக அது இருக்கும். இந்த படம் கொஞ்சம் ஒரு 1 செகண்ட் பார்த்துக்கங்க. இது வந்து ஆற்றல் வரைபடத்தில் வந்து என் டைப் பி டைப் அப்படின்றது நம்ம எப்போ சொல்வோம் அப்படின்னா இது தொகுதி நம்பர் 4 தான் எடுத்துப்போம். சிலிக்கன் அண்ட் ஜெர்மானியம் எடுத்துப்போம். ஓகேங்களா, இது கூட தனியாக எதுவும் தனியாக கூட எடுத்துக்கலாம். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 தொகுதி. ஓகேங்களா, 5 தொகுதி எடுத்துக்கும் பொழுது நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா என் டைப் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து 3வது தொகுதி மீன்ஸ் வந்து போரான், அலுமினியம், கேலியம், அது மாதிரி 3வது தொகுதியை ஆட் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பி தொகுதி பி செமிகண்டக்டர் அப்படின்றது பாயிண்ட் வந்து நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா, ஸோ இந்த டயக்ராமில் வந்து எது என் டைப் எது பி டைப் அப்படின்னா இது வந்து என் டைப்பு, இது வந்து
பி டைப். அப்போ என் டைப்பில் வந்து டோனார் பேண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டக்ஷன் பேண்டுக்கு கொஞ்சம் நெருங்கி இருக்கும், மீன்ஸ் கிட்ட இருக்கும். இதே வந்து பி டைப்பில் வந்து அசெப்டார் பேண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா விபிக்கு பக்கத்தில் இருக்கும் அப்படின்ற பாயிண்ட் இங்கே நம்மளுக்கு தெரியணும். அப்போ 5வது தொகுதி இருக்கிற எலமெண்ட் வந்து 4வது தொகுதியில் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து என் டைப் செமிகண்டக்டர் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. இதே 4வது தொகுதியில் 3வது வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து பி டைப் செமிகண்டக்டர் வந்து ஆட் ஆகுது அப்படின்னு நமக்கு இங்கே தெரியணும். ஸோ இங்கே அசெப்டர் பேண்ட் அப்படின்னா என்னன்றது தான் இங்கே கொடுத்துருப்போம். இதுதான் இந்த பி டைப்பு என் டைப்புக்கான ஒரு டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து அந்த டயக்ராமில் வர அசெப்டர் பேண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு தான் இங்கே தெரியணும். இப்போ இந்த டோபன் ஆட்டம் நம்ம ஆட் பண்ணுற அந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா இணைதிறன் பட்டைக்கு சற்று மேலே இருக்கும், அதுதான் வந்து அசெப்டர் பேண்டுக்கு மேலே இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது டெம்பரேச்சர் 0ல் இருக்கும் பொழுது எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் இருக்காது, ஸோ காலியாக இருக்கும். இதே வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது அதோட அந்த பேலன்ஸ் பாண்ட் விபியில் இருந்து அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்கிற ஒரு பேண்டை நம்ம என்ன பார்த்தோம், அசெப்டர் பேண்ட் அப்படின்னு பார்த்தோமா. அந்த அசெப்டர் பேண்டுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும் எப்போ டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் போது. அதுதான் எக்ஸ்ட்ரா அந்த பாயிண்ட் வந்து கொடுத்துருப்போம். அப்போ எலக்ட்ரான் வெப்பத்தால் ஏற்பி பட்டைக்கு உற்சாகம் அடைகிறது, மீன்ஸ் வந்து விபியில் இருந்து அதுக்கு அடுத்த லெவலான அசெப்டர் பேண்டுக்கு வந்து மூவ் ஆகுது. அப்போ அந்த டயக்ராமில் வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள், இது நம்ம என்ன பார்த்தோம், பி டைப் செமிகண்டக்டர்னு பார்த்தோம். அப்போது சிலிக்கான் கூட வந்து நம்ம போரானோ இல்லை அலுமினியம் கேலியம் எது ஆட் பண்ணாலும் இதோட விபியில் இருந்து அசெப்டர் பேண்டுக்கு வந்து என்ன பண்ணும், டெம்பரேச்சர் கொடுக்கும்போது அந்த லெவலுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே போகுது அப்படின்னு தெரியணும். டெம்பரேச்சர் 0லே இருக்கும் பொழுது அதோட எலக்ட்ரான்ஸ் வெறும் எங்கே தான் இருக்கும், விபியில் தான் இருக்கும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் எங்கே போகும், அசெப்டர் பேண்டுக்கு போகுது அப்படின்ற பாயிண்ட் வந்து நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா, இதுதான் வந்து இங்கே இம்பார்ட்டன்ட். அதுதான் இங்கே கொடுத்துருப்போம். சிலிக்கான் இணைதிறன் பட்டையிலேருந்து எலக்ட்ரான்கள் வெப்பத்தால் ஏற்பி பட்டைக்குன்னா அசெப்டர் பேண்டுக்கு வந்து உற்சாகம் அடைஞ்சு அங்கே போகுது. இந்த காரணத்தினால மின்சுமை ஏற்பிகள் நேர்மறை துளைகளாக இருக்கின்றன, மீன்ஸ் வந்து பி டைப் செமிகண்டக்டர். ஓகேங்களா, மேலும் இந்த வகை கடத்தல் வந்து பி வகை கடத்தல் எனப்படுகிறது. அப்போ காமனாக 5 தொகுதி தனிமங்கள், ஓகேங்களா, பாஸ்பரஸ் பிஸ்மத் எல்லாமே ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆர்டரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என் டைப் கிடைக்குது, இது ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பி டைப் கிடைக்குது அப்படின்றது எப்படி கேட்டாலும் கொஷின் இன்டைரக்டாக கேட்டாலும் உங்களுக்கு வந்து இது ஆன்சர் பண்ண தெரியணும். யூனிட் 4 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு.